வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம இயற்பியல் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அது குரூப் 1ல் கேட்கப்பட்டது. இதுக்கப்புறமா நம்ம குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். 2000 வருடங்கள்லேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இதில் நம்ம ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள், அதோட கண்டினியூஷன்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 1998 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கீழ்காணும் அறிக்கைகளை கவனிக்க. துணிபுரை. மிக குறைந்த மின்னழுத்தம் கொண்ட கடத்தல் கம்பிகளின் வழியாக மின் ஆற்றல் வெகு தொலைவான இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. காரணம், அப்படி எடுத்துச் சென்றால்தான் தனித்தனி வீடுகளுக்கு ஆற்றலை கொடுக்க முடியும். குறியீடுகள் மூலம் விடையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனில் ஏயும் ஆரும் தவறானவை. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ரெண்டுமே தவறு, அதுதான் ஆன்சர். பின்வருவனவற்றுள் எது சரியாக இணைக்கப்படவில்லைன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க 4ல் ஏபிசி 4 4 இருக்குது. இணைக்கப்படாதது என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 1 தான். மிதிவண்டிகளின் சக்கரத்தில் குறுக்கு கம்பிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது, ஏனெனில் அது சக்கரத்தின் வலிமையை கூட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியானது இல்லை, தவறானது. ஸோ இப்போ மற்றது எல்லாமே கரெக்டானதாக இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு மரக்கட்டையை செங்குத்தாக உயர்த்துவதை விட ஒரு சாய்தளத்தின் வழியாக இழப்பது சுலபம், ஏனெனில் எடையின் ஒரு பகுதியைத்தான் தூக்க வேண்டும். இது கரெக்டு. அடுத்து, மாலையில் சூரியன் அடிவானத்திற்கு கீழே சென்ற பின்பும் சிறிது நேரம் அது தெரிகிறது, ஏனெனில் பூமி பரப்பிற்கு அருகில் உள்ள காற்றின் அடர்த்தி மேல் வளிமண்டலத்தில் உள்ளதை விட அதிகம். அடுத்து, ஒரு மின் ஏணியில், அதாவது ஒரு தூக்குதலில், அதாவது மின் ஏணியில் மனிதனின் எடை அதிகம் அப்படிங்கிறாங்க. மின் ஏணி அதாவது தூக்குதல் மேல் நோக்கி செல்லும் பொழுது முடுக்கம் அடைவதால் மனிதனின் எடை அதிகமாகிறது அப்படின்றதும் கரெக்டான ஆன்சர்ஸ் தான். இதில் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 தான். அடுத்து, பின்வருவனவற்றுள் எது சரியாக இணைக்கப்படவில்லைன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான். சரியாக இணைக்கப்படாததுன்னா கிலோவாட் அவர் அப்படின்னா ஆற்றல், செல்சியஸ் ஓர் அரசனின் பெயர், இதுதான் தவறானது. அடுத்து, கைக்கடிகாரத்தில் உள்ள சரி சம சக்கரம், இன்வார், நியூட்டன் விசை. ஸோ இதெல்லாமே கரெக்டு. இதில் செகண்ட் 1 தான் தவறானது. பின்வருவனவற்றுள் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? எரிக்கும் கண்ணாடி, குவியாடி, பல் மருத்துவரின் ஆடி, உருளை வடிவ கண்ணாடி, மோட்டார் ஓட்டுபவரின் ஆடி, அதாவது பின்னால் வரும் வண்டிகளை காண ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லையா, அது குழியாடின்னு சொல்கிறாங்க. இது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ இதெல்லாமே தவறு. சரியாக இணைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கார்களின் முன் விளக்குகள், பரவளைய குழி ஆடி, இதுதான் கரெக்டானது. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? நீர் சார்பு நிற்கும் கருவி, ஆர்க்கிமிடிஸின் தத்துவம், விமானத்தை தூக்குதல், ஃபெர்னோஸியின் தத்துவம், பெயிண்ட் துப்பாக்கி, நியூட்டனின் 3வது விதி, எலக்ட்ரான் நுண்ணோக்கி, எலக்ட்ரான் அலைகளின் விலகல். இதில் சரியாக இணைக்கப்பட்டதுன்னா விமானத்தை தூக்குதல், ஃபெர்னோஸியின் தத்துவம், அதுதான் கரெக்டு. அடுத்து, 4 கோள்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. யுரேனஸ், செவ்வாய், வெள்ளி, வியாழன். சூரியனிலிருந்து அவைகளின் சரியான வரிசை எதுன்னு கேட்குறாங்க. மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி, சூரியனிலிருந்து வெள்ளி, அதுக்கப்புறம் செவ்வாய், வியாழன், யுரேனஸ். ஸோ ஆன்சர் சி தான் சரி. அடுத்து 1, 2 அதாவது பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1, பட்டியல் 2. இதை நம்ம கரெக்டாக முறைப்படி பொருத்தணும். என்னன்னு பார்க்கலாம். பட்டியல் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸோஸ்பியர் பூமியை அல்லது வானத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பொருளை சுற்றியுள்ள விண்வெளி. மேக்னெட்டாஸ்பியர் பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேலே உள்ள வளிமண்டலம். ஃபோட்டோஸ்பியர் பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேலே உள்ள வளிமண்டலம். ஸ்ட்ராட்டாஸ்பியர் சூரியனின் புலனாகும் பாகம். ஸோ இதில் பி தான் சரி சொல்லியிருக்காங்க.
பியில் வந்து ஃபஸ்ட்டு 2 எக்ஸோஸ்பியர் அப்படின்னா பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேலே உள்ள வளிமண்டலம். அடுத்து மேக்னெட்டாஸ்பியர் அப்படின்னா பூமியை அல்லது வானத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பொருளை சுற்றியுள்ள விண்வெளி, அதுதான். அடுத்து தேர்ட் ஒன் வந்து 4வது தேர்ட் வந்து என்னது? ஃபோட்டோஸ்பியர் அப்படின்னா சூரியனின் புலனாகும் பாகம். ஸ்ட்ராட்டாஸ்பியர் அப்படின்னா பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேலே உள்ள வளிமண்டலம். ஆன்சர் பி தான் சரி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுவும் இயற்பியல் நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.